ஐபிசி தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த காலை வணக்கம். மற்றும் ஒரு இன்றைய விருந்தினர் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம் தமிழ் பகுதியில் இந்த இன்றைய விருந்தினர் என்ற இந்த தளம் என்பது எங்களுடைய கலைஞர்கள், அவர்களுடைய ஆளுமைகள், ஒவ்வொரு சாதனையாளர்களுடைய ஆளுமைகள், நிகழ்காலத்தில் இப்பொழுது நடைபெற இருக்கின்ற நம்மவர்களுடைய நிகழ்ச்சிகள் பற்றி நாங்கள் பேசுகின்ற, உங்களுக்கு சொல்லுகின்ற இடமாக இந்த இன்றைய விருந்தினர் பகுதி சார்ந்தும் பயணிக்கின்றது. எனவே இன்று இந்த காலை பொழுதில் நாங்கள் சந்திக்க இருப்பவர்கள் முயற்சி, அதே நேரம் ஏதோ ஒரு விஷயத்தை நாங்கள் சாதிக்க வேண்டும், அதுவும் எங்களுடைய தாயகம் சார்ந்த, எங்களுடைய தனித்துவம் சார்ந்த ஒரு விஷயத்தை சாதிக்கணும். இப்போ ஒரு திரைசை பாடலை நாங்கள் பாடுவதற்கும், நாங்களாக ஒரு பாடலை எழுதி நாங்கள் பாடி அதை மக்கள் மனத்தில், உங்கள் மனதில் பதிவதற்கும் வித்தியாசம் இருக்கின்றது. ஈழத்து சினிமா என்பது மிக ஒரு நீண்ட பயணம். அது இடையிடையே தடங்கள் பட்டு வந்திருக்கின்றது. இப்பொழுது பார்த்தோம்னு சொன்னால் தாயமண்ணில் ஈழத்து சினிமாவுடைய வளர்ச்சி என்பது அபாரமானது. இந்த புலம்பெயர் மண்ணில் நாங்கள் பயன்படுத்தாத, இதுவரையில் இன்னும் தொடாத கேமராக்களை எல்லாம் வந்து அங்கே பாவிக்கின்றார்கள். ஒரு வேகம், துடிப்பு இருக்கும் இளைஞரிடத்தில். இதில் அறவாசி சினிமா என்பது நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மக்களிடையே அது நெருங்குவது கொஞ்சம் இடைவெளி இருக்கின்ற காரணம் என்னென்று சொன்னால் இந்த பேச்சு வழக்கு. அற்புதமான கதைகளை கொண்டு திரைப்படங்களை எடுக்கின்றார்கள். ஆனால் டப்பிங், பேச்சு வழக்கு கண்டு வரும்பொழுது அது தமிழகத்துக்கு போய் அது சினிமா என்றால் இவ்வளவு காலம் நாங்கள் இப்போ என்னை பொறுத்தவரையில் என்ன சினிமான்னு சொன்னால் தமிழக சினிமாவே பார்த்து வளர்ந்தபடியால் அப்படி ஒரு பேச்சு மொழிக்குள் எங்களுடைய சினிமா வந்தால் எடுபடும் அல்லது அதுதான் மக்கள் பார்ப்பார்கள்ன்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதை நாங்கள் மறுக்க முடியாது. அதையும் ஒரு இடத்தில் உடைத்து காலங்காலமாக இருந்த எங்களுக்கான மொழி நடை, நாங்கள் பேசிய மொழி வழக்கில் ஒரு திரைப்படம் பெறுவது, அதை எடுப்பது என்பது மிக பெரிய ஒரு விஷயம். அதில் அவ்வப்பொழுது பலர் முயற்சி இருக்கின்றால் குறும்படங்கள் எல்லாம் அப்படித்தான் வருகிறது. முழுநீள திரைப்படம் என்பது குறைவாகத்தான் இருக்கிறது. ஆக்ஷன் கலந்த படங்கள் எல்லாம் வருது, எல்லாம் வந்து அது தமிழக பேச்சு சாயலே வருகின்றது. முதல் முறையாக எங்களுடைய பேச்சு வழக்கில், எங்களுடைய யதார்த்தமான பேச்சு வகையில் ஒரு திரைப்படம், அதனுடைய கலைஞர்களை தான் சந்திக்க போகின்றோம். இந்த மனதுக்குள் மலைச்சாரல், நான் பேசுகின்ற என்னுடைய பேச்சு வழக்கை நீங்கள் கேட்கும்பொழுது மனதுக்குள் எல்லோருக்கும் மலைச்சாரலாக இருக்கும். அதுதான் திரைப்படத்தினுடைய பெயர். அதனுடைய அந்த தயாரிப்பாளரும் அதில் பாடி ஒரு கலைஞரை சந்திக்க போன்ற காலவழியில். வணக்கம் ரூபன். வணக்கம். வணக்கம் கிருபா. வணக்கம் சுதர்சன். காலவழியில் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. அதாவது இந்த தொலைக்காட்சியினுடைய வரையைக்கு பிறகு எங்களுடைய கலைஞர்களை சந்திக்கும் பொழுது ஒரு இருமா பொண்டங்களுக்கு இருக்கும். அது நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் கட்டாயம் பெறும். ஏன்னால் எங்களுடைய ஆளுமை கலைஞர்களை நாங்கள் பார்க்குறோம். தாயக மண்ணிலும் சரி, புலம்பெயர் மண்ணிலும் சரி, மிகப்பெரிய ஒரு தொகை இருக்கின்றது. ஒவ்வொரு தரம் ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கணும்ன்ற விஷயம் இருக்கும். கதைகள் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. எங்களுடைய வழிகளே எக்கச்சக்கமாக நிறைஞ்சிருக்கு. எங்களுடைய சாதனைகள், வரலாறுகள் எக்கச்சக்கமாக இருக்குது. எங்களுடைய வாழ்வியல் எத்தனையும் தாண்டி இருக்கிறது. எங்களுடைய வாழ்வு அற்புதமான வாழ்வியல். இப்போ உதாரணமாக நாங்கள் இப்போ இந்த புலம்பெயர் தேசத்தில் பார்த்தோம்னு சொன்னால் நாங்கள் எப்படி உணவு உண்ட முறை தான் மேல்நாட்டிலே வந்துட்டு அவ்வளவுத்துக்கு எங்கள்கிட்ட விஷயம் இருக்குது. ஆனால் அதை நாங்கள் ஒரு படமாக கொண்டுலாமன்னா எல்லாருக்கும் தயக்கம். எல்லோரும் நினைக்கிறது ஒரு கதாநாயகன் வந்து நடக்கணும், பொறி பறக்கணும், ஒரு ஆரம்ப பாடல் இருக்கணும், 50 பேர் ஆடணும், ஒரு சண்டே, ஒரு காதல், கடைசியில் காதலும் சேருவணும். இப்போ அதெல்லாம் தமிழக சினிமாவிலே, இந்தியா சினிமாவிலே எல்லாம் மாறிட்டு யதார்த்தத்துக்குள் வந்துவிட்டார்கள். இப்போ மனதுக்குள் மலைச்சாரல், ரூவனுடைய தயாரிப்பாளர். நாங்கள் அறிஞ்ச மட்டில் வந்து தாயகத்திலேயே பழம்பெருங்கலைஞர்கள், பல கலைஞர்கள் வேலை செய்திருக்கின்ற ஈழத்து நூலக திரைப்படம் ஒன்றை நீங்கள் எடுத்திருக்கிறீர்கள். ஏன் எங்கே தொடங்கினது? ஏன் ஒரு எங்கட பேச்சு வழக்கில் ஏன் நாங்கள் ஒன்று எடுக்கணும்? என்னென்னு சொன்னால், இந்த படத்தை வந்து நான் ஒரு கதையாக எழுதி கொண்டு போனேன். எழுதி கொண்டு போயிட்டு இந்த படத்தை எப்படி திரைப்படமாக உருவாக்கி கொண்டு போகிறன்ற ஒரு எண்ணம் வந்து என்னென்னா, அங்கே இருந்த எங்களுடைய ஒளிப்பதிவாளர்கள் 2-3 தம்பிமார் இருந்தோம். அவங்களோட கதைக்கு அவங்க சொன்னாங்க, அதை வந்து இந்த படமாக எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். என்ன சொன்னால் அவ்வளோ பட்ஜெட் இருக்குது. அது மட்டும் இல்லை, அதை தாண்டி கலைஞர்கள் ஒருங்கிணைக்கணும், ஒரு பெரிய ஒரு வேலை. அதை முன்னெண்டு செய்கிறதுக்கான ஒரு இயக்குனரை தேடி பிடிக்கணும். அதெல்லாம் பெரிய சிக்கலாக இருந்துச்சு. ஆனால் நான் வந்து என்னென்னா, எனக்கு இந்த முதலாவது 2010 நான் காலடி வைக்கல, 10 வருஷம் கழித்து நாட்டுக்கு திரும்பி போய்க்கல. அங்கே இருந்த மக்களுடைய வாழ்வியல்
கலாச்சார சூழல், போர் முடிந்த கையோட நடந்த நிகழ்வுகள், நிறைய பாதிப்புகள் எனக்குள்ளே இருந்துச்சு. எல்லாத்தையும் ஏதோ ஒன்றில் கொட்டி தீக்கணுமன்ற இதுதான். அப்படி இரண்டைக்குள்ள தான் இந்த கதையை உருவானது. ஆனால் இது கலைஞர்கள் வந்து ஏற்கனவே வந்து அவர்கள் வந்து தாயக நிறைய படங்கள் எல்லாம் வந்து நடித்த கலைஞர்கள் தான். 100க்கு 100 கலைஞர்கள் எங்களுடைய மண்ணில் இருந்த கலைஞர்கள் தான். அது மட்டுமில்லை, இந்த படத்தினுடைய உரைநடையை நாம் வந்து எங்கென்ன மொழியிலேயே செய்யணும்னு சொன்னோன்னே, எங்கென்ன மொழியிலேயே இருக்கணும்னு சொன்னோன்னே, ஒரு சிலர்கள் முக்கியமானவர்களை தவிர பெரும்பாலான ஆட்கள் வந்து இது சரி வருமா, மக்கள் ஏற்றுக்கொள்வார்ன்றது. நான் வந்து அதில் உறுதியாக இருந்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இருக்கிற படங்களும் சரி, எல்லா நாட்டிலும் திரைப்படங்கள் வெளிவருது. எல்லா நாட்டுக்கும் அவங்களுக்குன்ற மொழி அவங்கள அடையாளமாக வச்சுக்கிறாங்க. அவங்க அதை மீறியே போகிறது கிடையாது. ஃப்ரெஞ்சுனா ஃப்ரெஞ்சில் இருக்குது படம், ஆங்கிலம் ஆங்கிலத்தில் இருக்குது, ஜெர்மனின்னு சொன்னால் டச்சுலான் இருக்குது, அவங்களோட மொழியிலான் இருக்கு. ஆனால் எங்கட படம் மட்டும் ஏதாவது ஒன்றை தழுவி போகிறத நான் விரும்புகிறேன். எல்லோரும் என்ன சொன்னச்சினும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தனியைத்தான் இருப்பீங்க. நான் அதை பற்றி அதிகமாக இதுன்றில்லை. எனக்கு தனித்துவம்ன்றது கட்டாயம் தேவை. மற்றது நான் தனி ஒரு ஆளாக வந்து இப்படி எந்த முறையில் படம் எடுத்தால் எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள், பிற்காலத்தில் அது வந்து வெறுமான்ற என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு அடி எடுத்து வைக்கிறேன். அதாவது இதில் ஒரு வைரமுத்து சொன்ன ஒரு பாடல் கவிதை தான் வருது, இவ்வளவு பெரிய மலை ஒரு துளியில் தானே ஆரம்பிக்கிறது, அந்த துளியாக நான் இருக்கட்டும் என்று நான் யோசித்தேன். அந்த முயற்சி தான். மற்றது எனக்கு கலைமையில் இருந்த நம்பிக்கை, மற்றது நம்முடைய மக்கள் எங்களை ஏற்றுக்கொள்வார்கள், எங்கள் உடல்நல வரைகளில் அதை கட்டாயம் ஒரு ஆதரவு கொடுப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லையா. எங்கள் மக்கள் எங்களுடைய மொழி நிலை வரைக்கும் அதை கட்டாயம் பார்ப்பாங்க, அதுக்கு ஒரு ஆதரவு கொடுப்பாங்கன்ற நம்பிக்கையும், எங்களை கலைஞர்களை ஊக்குவிக்கணும், எங்களை கலைஞருடைய திறமையை வந்து உலகத்துக்கு காட்டணுமன்ற ஒரு இது இருக்குது எனக்கு. ஸோ அந்த முயற்சி தான் இதை எடுத்து அப்படி வெற்றிகரமாக வந்திருக்கு. இப்போ நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, இப்போ இந்த ஒரு சினிமா எடுக்கணும்னு வந்து நாங்கள் எழுத்தில் தொடங்கிச்சு, கதையெல்லாம் எழுதி விளையாண்டு, அந்த கதை எங்கேருந்து தொடங்கினாது? அந்த கதை வந்து நான் ஊருக்கு போய்க்கல, 10 வருஷம் கழிச்சு ஊருக்கு போய்க்கல, அங்கே மக்களையும் எங்கள் நாட்டை எங்கள் தேசத்தையும் பார்க்கல எனக்கு ஏற்பட்ட பாதிப்புகள், சந்தோஷம், துக்கம் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு உள்ளுக்குள்ளே வந்து குமரி கொண்டு வந்த ஒரு விஷயம். கலைன்ற ஒரு விஷயம் பார்க்குறோம். ஒருவர் எங்களோட குடும்பத்தில் இருந்திருக்கணும், யாரும் சொந்த உறவினரோ சொந்தக்காரோ யாரோ இருந்திருக்கணும். ரூமனுக்கு யார் இந்த கலையோட சம்மந்தப்பட்டது யார் வீட்டில்? எனக்கு எங்கள் அப்பா தான். அதை சொல்லணும். அப்பா வந்து எப்போவுமே நான் என்னுடைய மகன் என்று சொல்லி அடையாளப்படுத்துகிறத வந்து நாங்கள் எங்களுக்கு ஒன்று பேர் எடுக்கணும்னு நினைப்பேன் தவிர, இன்னாட்ட மகன், இன்னாட்ட பேரன், இன்னார் எனக்கு தெரியும்னு சொல்லி அவங்கள முன்னிறுத்தி நம்ம போகிறத நான் விரும்புகிறது குறைவு. நீங்கள் சரி, என்னுடைய அடையாளம். ஆனால் எங்களோட மக்கள் ஒரு விஷயம் இருக்குது, உங்களோட அப்பான பேரை சொன்னால் பார்க்குற பல பேருக்கு தெரிஞ்சிருக்குமா? அப்போ அடே குமார் இன்னாருடைய மகனன்னைக்குள்ள அதுதான் ஈழத்தமிழுடைய அந்த உறவு நிலை என்பது அதங்களோட வாழ்வியல். அவை உடனே ஏற்றிக்கொள்வினம் என்னென்னு சொன்னால், இது என் அப்பா நகையிலேயே பார்த்தினாங்க மகன், இந்த உறவு நிலை ஆறு முகம் இப்போ உங்களை தெரியும், முன்பின் பார்க்காட்டியும் இன்னாருடைய மகனன்னைக்குள்ள உங்களோட அப்பாண்ட ஆளுமே தெரியும், உங்களையே அணைச்சி கொள்ளணும். அது யாருக்கும் இல்லாத ஒரு கொடுப்பனை வந்து ஈழத்தமிழர்களுக்கு இருக்கு. அது இருக்குது. சரி, இப்போ அப்பா பற்றி சொல்லுங்கள்ல. என் அப்பா வந்து ஒரு நாடக கலைஞர். அது மட்டும் இல்லை, தென்னிந்திய திரைப்படங்கள் இலங்கையில் எடுத்த தென்னிந்திய ஒரு சில படங்களில் வந்து ஒரு சின்ன துணை நடிகராக ஒரு சில காட்சிகளுக்கு வந்து இருக்கிறார். அவ்வளோ ஆர்வம். ஒரு சின்ன ஒரு கேப்பில் இருக்கிற ஒரு கலைஞருக்கு பக்கத்தில், நடிகருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு சீன் வந்தால் கூட நடிச்சுட்டு போயிருக்கார். அப்படி நடித்து குமாரசுவாமின்ற அப்பான பேர் அவர் நடிச்சிருக்கார். நிறைய நாடகங்கள் நடிச்சிருக்கிறார். யாழ்ப்பாணத்துலேயே அவர் 2 படங்களை தயாரிச்சிருக்கிறார். அது துருவ சங்கமம் என்ற படம், மற்றது அதுக்கு பிறகு நடத்த படம் வந்து பயணங்கள் தொடர்கின்றன. ஒன்று வந்து ஜாதி பிரச்சனையை சம்மந்தப்பட்ட படம் உண்டு, மற்றது வந்து சமூக குடும்ப உறவுகள் பற்றின பிரச்சனை பற்றிய படம். அது ரெண்டுமே உண்மையில் அவர் தயாரிப்பாளராக இருந்தாலும் நான் பெரிய பட்ஜெட் எடுக்கலாம், இருந்தாலும் அந்த படத்தை வந்து யாழ்ப்பாணத்தில் பெரிய அங்கீகாரம் கிடைக்கல. அப்போ அதுக்கப்புறம் அதை திரைப்படத்தை நிப்பாட்டிட்டார். போர்ச்சூழல் வந்துட்டு, வேலை நிமித்தம் பணி மாற்றங்கள், அதால் கலைத்துறை விட்டு கொஞ்சம் வெளியில் போயிட்டார். ஏன்னா அப்போ யாழ்ப்பாணத்தில் இல்லை, வெளி மாவட்டத்தில் வேலைன்றபடி. ஆனால் அவர் காலப்போது அந்த நாடகங்கள் நடிக்கல, படங்கள் நடிக்கல. அவருடைய குழு அவர் எடுத்த 2 படத்தில் ஒரு படத்தில் நானும் குழந்தை நட்சத்திரம் நடிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை, அப்புறம் நாடகங்களுக்கு போய் இரவில் நாடகங்கள் அது மேடையில் ஒரு 11 மணி போகிறா தான் துவங்கும். அவன் நான் நிறுத்துறதுங்கன்னா என்ன தூக்கொண்டு போய் அங்கே வச்சுருந்து இரவில் அவரே மேக்கப்பட்டு அவரே நடிப்பார், அவரே நாடகங்களுக்கு காட்சியம் இதெல்லாம் செய்வார். அப்போ அவரை பார்த்து இந்த கலை எனக்குள்ளே ஊறிட்டுது. எனக்குள்ள அதை வந்துடுது. கிருவா,
கிருபாவை எனக்கு பாடசாலை கல்லூரி காலங்களே பாடுகின்ற ஒரு பாடகர். இந்த வாய்ப்பு தேடி கிருபா போவாது. ஆனால் கிருபான்ற ஆளுமை வந்து எனக்கு தெரியும். அந்த துறையில் சாதிக்கணும்னா தனித்துவமாக இருக்கணுன்ற ஒரு சாதனை இருக்கும். எப்படி இந்த அனுபவம் அதாவது சினிமாவில் பாடுவது, அது எங்களுடைய ஒரு சினிமாவில் எங்களுடைய வாழ்க்கையும் வலிகளும் நிறைந்த ஒரு சினிமாவில் ஒரு பாடலையும் பாடியிருக்கிறீங்க. இந்த அனுபவம் அப்படி இருக்கிறவாக்கு? இந்த அனுபவம் முதல்ல வந்து நான் தம்பிக்கு தான் நன்றி சொல்வேன். ஏனெண்டா தம்பியின் மூலமாக தான் இந்த ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. ஏனெண்டா வந்து ஆரம்பத்தில் சினிமாவில் எழுத்து சினிமாவில் நான் பாடுவேன் நான் கனவில் நினைக்கிறேன். ஏன்னா நான் தாயகத்தில் இருக்கையே வந்து சும்மா எனக்குள்ளேயே பாடிக்கொண்டிருந்து பள்ளிக்கூடங்கள்லே பாடிக்கொண்டு தெரிஞ்சால் வந்து இந்த மண்ணுக்கு வந்த அப்புறம் தான் என்ன அடையாளம் கண்டுறீங்க. அப்போ தம்பி அந்த வகையில் ஒரு நிகழ்வில் அடையாளம் கண்டு, அதாவது என்னடி ராக்கம்மா பாடல் நான் பாடிக்கொண்டிருக்கேன், அதை கண்டுட்டு ஒரு பாடலை கிருவான நான் எழுதித்தாரும் படிக்கொண்டு சொல்லி அவர்கிட்ட வீட்டை போய் சந்திச்சு பாடி அதில் யூடியூப்பில் ஒரு அதில் வெளியிடுவோம்ட்டு தான் அதை திட்டம் போட்டதை செய்தது. அப்புறம் அந்த பாடல் ஒரு நல்லா வந்தால் அப்புறம் சொன்னார், அண்ணா இதை நான் என்னுடைய திரைப்படத்துக்குள்ளே பூத்துவோம். அதுக்கு கதை ஏற்கனவே முடிகிற கட்டத்தில் வந்துட்டு பிறகு இந்த பாடலுக்காண்டி கதையை மாற்றி அமைச்சு அதுக்கு ஒரு மேலதிகமான ஒரு கதையை அதுக்குள்ளே பூத்தி அந்த கட்டத்தை மாற்றி அந்த பாடலை கொண்டு போட்டு அந்த படத்தை வந்து முழுமை பிரிச்சு இருக்கிறார். அந்த வகையில் ஒரு மானிப்பாய் சந்தியூரம் மருதடி வீதியிலே என்ற ஒரு பாடல், இந்த மனதுக்குள் ஒரு மலைச்சாரல், படத்தின் பாடல் பேர் வந்து மனதுக்குள் ஒரு மலைச்சாரல். சித்திரை வருஷ பண்ணனால் மருதடி பிள்ளையார் தேர்ல நாங்கள் நின்ற சொல்ல பார்க்குற அந்த காலத்தில் வாழ்ந்தார்கள். பல நிலையங்கள்ல அது மறக்க முடியாது. மருதடி பிள்ளையார்ட்ட தேர் தான் பேரும். அப்போ எங்களோட படிக்கிற பிள்ளை எல்லாரும் இருந்தால் எல்லாரும் முழு பேரும் அப்போ ஹாஃப் சாரி தானே பார்க்க வயல்வெளி எங்களோட நண்பர்கள் எல்லாம் வேட்டியெல்லாம் கட்டி மருதடி பிள்ளையாருக்கு நின்றால் அந்த வருஷ பிறப்பும் மிக அமோகமாக இருக்கும். இது இப்போ இது எல்லாட்ட மனசிலும் அந்த காலத்தில் வாழ்ந்தாக்கள் மருதடி பிள்ளையார கேள்விப்பட்ட எல்லாரும் இது பதிவான ஒரு விஷயம். இந்த பார்க்குறோம் எங்களுடைய இசையமைப்பாளர்கள் தாய மண்ணிலும் சரி புலம்பெயர் தேசத்திலும் சரி சிறந்த இளம் இசையமைப்பாளர் இருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் நாங்கள் பார்த்தோம்னா ஒலிப்பதிவு கூடமே பிரம்மாண்டமாக இருக்குது. அவ்வளோத்துக்கு தேடல் நிறைந்து இசை அந்த ஒலிப்பதிவு கூடங்கள் இதான் வந்து மிக தொழில்நுட்பம். இப்போ உங்களோட திரைப்படத்துக்கு யார் இசையமைப்பாளர்? யாழ்ப்பாணத்தை சேர்ந்த குருநகரில் சுதர்சன் என்ற இசையமைப்பாளர். உண்மையில் அந்த நன்றி தான் சொல்லணும். ஏன்னா நல்ல ஒரு முத்தான பாடல்களை வந்து தென்னிந்திய இசைக்கு ஈடுணையாக சரியாக வடிவமைச்சு தந்திருக்கிறார். இந்த பாடலை நான் கூடி அந்த பாடலை இங்கே இருந்து தான் ஒளிப்பதிவு இவருடைய கலையகத்தில் பதிவு செய்து நாங்கள் அங்கே அனுப்பி அங்கேருந்து அவர் மியூசிக் போட்டு அந்த பாடலை முழுமை பிரச்சி இருக்கிறார். இப்போ மிஞ்சி இருக்கிறது மொழி மட்டும்தான், அதுவும் போயிடும் போல இருக்கு. காதலே ஓ காதல உரைகிறே இப்ப விளங்குதுடா உன்னை பற்றி. உன்னை நான் நீங்கினார் வாழ்விலே தொலைகிற கொடியாம பழம் இருக்கே சாவச்சேரி பழம் இருக்கே. என்னத்தை சொன்னாலும் எங்கட ஊர் பட்டியல் மாதிரி வருமாறு. நம்பர் வேணுமோ இல்ல வாட்ஸ்அப் நம்பர் வேணும். அவளோட தான் இன்னொருத்தி வாராளே. என்ன மச்சான் செய்யறது? இப்ப சந்தியோரம் மருதடி வீதியில மச்சான் ஒன்ன பார்க்க வாரேண்டி. என் மனச உனக்கு நானும் தாரேண்டி, என் மனச உனக்கு நானும் தாரேண்டி. மானமே போச்சுடா, விடு மச்சான், இருந்தா தானே போறது. நீயே முடிஞ்சிடா, நாங்க இருக்கிறோம். கஷ்டப்பட்ட குடும்பத்துல வந்து வந்துட்டீங்க. அம்மா அப்பாவுக்கு தெரியாம கூட்டி கொண்டு ஓடுவீங்களோ? அறிவில்ல.
அப்போ அந்த பாடல் வந்து இப்போ உண்மையில் அநேகமான ஆக்கள்கிட்ட கைகளில் போய் சேரலைன்றது கவலை தான். ஆனால் வந்த பாடல் வந்த காலகட்டத்தில் வந்து யாழ்ப்பாணத்தில் எங்களுடைய தேத்தனி கடைகள் ஆட்டோ மினி பஸ்ஸுகள்னு சொல்லி எல்லா இடம் அந்த பாடல்களை போட்டு என்னுடைய பாடசாலை நண்பன் கூடி ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன், மச்சான் நான் போய்கொண்டிருக்கிறேன் இந்த பஸ்ஸில் உண்ட பாடு போய்கொண்டிருக்கேன். அப்போ அப்படி இனிவருகின்ற காலங்களில் நமது கலைஞருடைய படைப்புகள் வந்து நிச்சயமாக மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும். என்னால் இப்பொழுது யாழ்ப்பாணத்தில் உள்ள யாழ்ப்பாணம், மோனியா, மட்டக்களப்பு, திருவண்ணாமலை மாவட்டம் எல்லா இடங்களிலும் இருக்கின்ற கலைஞர்கள் அவர்களுக்கெல்லாம் சினிமாவிலிருந்து விடுத்து எங்களுக்கான தனி அடையாளம் வேணும் என்பதில் மிக உறுதியாக இருக்கின்றார். இந்த படத்தினுடைய இயக்குனர் யார்? இயக்குனர் வந்து நிரூபரன் சொல்லி அவர் வந்து எப்படின்னு சொன்னால் அவர் முன்னாள் போராளியாக இருந்திருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் காயப்பட்ட போராளியாக இருந்தபடியாக அவர் வந்து கலைத்துறைக்குள்ளே கலை பண்பாட்டு கழகத்துக்குள்ளே இருந்தார். அவர் ஒரு ஒரு படத்தொகுப்பாளராக இருந்துக்கிறார். என்னுடைய படத்தை ஆரம்பிக்கும் போதும் ஒரு படத்தொகுப்பாளர் தான் உள்ளே வந்தார். அதுக்கு பிறகு இயக்குனர் கொஞ்சம் எங்களுக்கு சரியாக அமையாத காரணத்தால் இந்த படத்தை வந்து இடைநிறுத்தப்பட்டு பிறகு இந்த படத்தினுடைய கதையை வந்து சரியாக எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணிவிட்டு நாங்கள் திரைப்படம் எடுக்கிறன்றது வந்து ஒரு பெரிய ஒரு விஷயம். யாழ்ப்பாணத்தில் எல்லாம் ஒழுங்குபடுத்தின்றது இல்லாமல் இந்திய சினிமா மாதிரி எல்லாமே ஆயத்தத்தில் இருக்காது. அப்படி இருந்தீங்களா எங்களுக்கு இயக்குனர் பிரச்சனையாக போச்சு. அப்போ இவரை கேட்டு இவர் இயக்குனராக பணிபுரிய ஒரு ஆயத்தமாக இருந்தார். எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் சொன்னால் எப்படி இவர் வந்து இயக்குனராக இதுன்றது எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, அவரால் முடியுமன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ அவர் இந்த படத்தில் வந்து இயக்குனர் ஆகிறதுக்கு நான் வாய்ப்பு கொடுத்தேன்னு சொல்ல முடியாது, அவருடைய திறமையை நான் அங்கீகரித்து தான் சொல்லுவேன். அவருடைய கொடுத்தன் சரியாக அந்த படத்தை கொடுத்தன் சரியாக தந்தார். அது மட்டும் இல்லை இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு அதாவது படத்தொகுப்பும் அவர் தான் செஞ்சார். உண்மையிலே அவர் ஒரு போராளின்றதில் வந்து அவருடைய அங்கங்களில் நிறைய இழந்துட்டார். ஒரு பார்வை இல்லை, ஒரு கண் பார்வை கிடையாது, மற்றது விரல்கள் அனைத்தும் இழந்துட்டார். அப்படி இருக்கும்போது ஒரு தன்னம்பிக்கை தான். அந்த மவுஸை வச்சு அவர் எடிட் பண்ணுறதை பார்த்தாலே எனக்கே நான் ஒரு சோம்பேறி என்று தோணும். அவரால் இவ்வளோதெல்லாம் செய்கிறாரு, என்னால் ஒன்றும் முடியலைன்ற அளவுக்கு ஒரு தன்னம்பிக்கை என்ன அவரை பார்க்கும்போது மற்றவர்களுக்கு தன்னம்பிக்கை வளர்கிற அளவுக்கு இருக்கும். அவர்கள் வளர்க்கப்பட்ட இடம் அப்படியான பட்டடை அந்த நம்பிக்கை தான், அந்த நம்பிக்கை அந்த பட்டடை அப்படி. ஸோ அப்படி இருந்ததால் தான் நான் அந்த அவரோட இயக்குனராக கொடுத்தேன். நல்லா சிறம்பட இயக்கியிருக்கிறார். இந்த படத்தில் பாடல்கள் நான் எழுதியபடியால் அது அவருக்கு அவரோட அந்த கலந்து ஆலோசித்து படப்பிடிப்புகளுக்கு இலகுவாக இருந்துச்சு அந்த நேரங்களில். மற்றது என்னுடைய மட்டக்களப்பை சேர்ந்த ஒரு நடனக்கலைஞரான இந்த படத்துக்கு நடனக்கலைஞராக பணியாற்றியிருக்கிறார். அவர் தேசிய விருதுகளையும் பெற்றிருக்கின்ற ஒரு கலைஞர். சரி, இப்போ இந்த மனதுக்குள் மலைச்சாரல் திரைப்படம், மனதுக்குள் ஒரு மலைச்சாரல், மனதுக்குள் ஒரு மலைச்சாரல் புலம்பெயர் தேசத்தில் எந்தெந்த நாடுகளில் இந்த திரைப்படம் திரையரங்கில் காண்பிக்கப்பட்டிருக்கின்றது, இனி எப்போ வரும், எப்போ நாங்கள் பார்க்கலாம்? இது வந்து நோர்வேல முதலாக திரையிடப்பட்டிருந்துச்சு. நோர்வேல திரையிடப்பட்டு நோர்வே விருது வழங்கும் விழா தமிழர் விருதில் 3 விருதுகளையும் பெற்றிருந்துச்சு. இது அதாவது இப்போ சர்வதேச விருதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு 3 விருதுகளை பெற்றிருந்துச்சு. அதுக்கு பிறகு கனடாவில் வந்து இந்த படம் வெளியிட்டு நல்ல ஒரு வரவேற்பு, மக்கள்கிட்ட நல்ல ஆதரவும் கிடைச்சிது. அதுக்கப்புறம் ஐரோப்பாவில் திரையிடுவதற்கான முயற்சி எடுத்து நீண்ட நாள் போராட்டத்துக்கு அப்புறம் இப்போ வந்திருக்கிறோம். இப்பொழுது தாயத்துக்கு போய் வருகின்ற இங்குள்ள கலைஞர்கள் அவருடைய பாடல்களை இப்பொழுது எங்களுடைய வயல்வெளிகளில் அவர்கள் ஒளிப்பதிவு செய்கின்றார்கள். பாடல் மேல்நாட்டு பாடலாக இருக்கும், ஆனால் ஒளிப்பதிவு செய்கிற இடம் வந்து அந்த வண்டில் பாடல் இருக்குன்னு சொன்னால் அந்த ஏதோ அது கட்டாயம் இருக்கும். என்று சொன்னால் எங்களுடைய பூர்வீகம் வந்து எங்களுடைய தாயமான். இனி வருகின்ற காலங்களில் வந்து எங்களுடைய சினிமா, எங்களுடைய கலைஞர்கள் தான் ஒரு காலத்தில் ஐரோப்பாவில் மிகப்பெரிய உலகத்தில் மிகப்பெரிய ஒரு இடங்களுக்கெல்லாம் நாங்கள் செல்வோம். சரி, இப்போ இந்த திரைப்படம் எப்போ நாங்கள் எப்போ திரையரங்குகள் வேற இருக்கின்றது? இப்போ காதலே காதலே ஓ காதல உரைகிறே. எப்படி ஆறுதலா மனம் விட்டு வச்சு எவ்வளோ நாள் தெரியுமா? நீங்கினா பள்ளிக்கூடத்துல எல்லாருமே அவன்டா படிச்சினான், நான் இதைத்தானேடா படிச்சனான்.
உன்னளவுக்கு என்னை யாருமே நேசிக்க மாட்டாங்க. ஏன் என்ன இப்படி போட்டு சாகடிக்கிறாய்? இப்போ சொல்கிறேன் ஆர்த்தி, நாளைக்கு இந்த ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிற கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த கோளுக்காக காத்திருப்பேன். மானிப்பாய் சந்தியோரம் மருதடி வீதியிலே என்ற வரிகளில் தொடங்கிய எங்களோட இடங்களை சுற்றி தான் கோண்டாவில், கொக்குவில், இணிவில், மருதடி அப்படி நின்ற இடங்கள் அதுக்குள்ளாலேயே நீங்கள்லாம் கடந்து போயிருப்பீர்கள். நாங்களும் அப்படி தான் போயிருக்கிறோம். அப்போ அந்த இடங்களெல்லாம் இணைச்சு அதுக்குரிய வளங்களை எல்லாத்தையும் கொண்டு வந்து கிராமியர் வாழ்வியலோட ஒன்றி போன ஒரு பாடலாக தான் இருக்கும் அந்த கேட்கல. ஏன்னா அப்படி தான் அந்த பாடல்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒளிப்பதிவு அப்படி தான் இருக்கும். அப்போ அதில் வந்து கிராம ஸ்டைல்லே அந்த பாடல் அமைஞ்சிருக்கு. அப்போ அதில் ஆரம்பம் என்ன சொல்ல போனால், மானிப்பா சந்தியோரம் மருதடி வீதியில மச்சான் உன்னை பார்க்க வாரேண்டி, என் மனச உனக்கு நானும் தாரேண்டி, என் மனச உனக்கு நானும் தாரேண்டி. சொன்ன விஷயங்கள் எல்லாம் பயணிச்ச ஆக்களுக்கு கட்டாயம் யோசிப்போம்னா மச்சான் இந்த படம் முறுக்க திரையரங்களை பார்த்தே ஆகணும். இந்த விஷயத்தை இவங்க சொல்ல போயினோம் இந்த பாட்டினூடாக. இந்த காலை வேளையில் கலையகத்துக்கு வந்ததுக்கு இருவருக்கும் நன்றிகளும். வெற்றி பெற அந்த கலைஞர்கள் அடுத்த ஒரு தளத்துக்கு வர வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்துக்கள் உண்டோம். நன்றி ரூபன், நன்றி கிருவா. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி சோசன், நன்றி நேயர்களே. மற்றும் ஒரு இன்றைய விருந்தினர் பகுதியில் உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திக்கலாம். இது ஐபிஎஸ் தமிழுடைய வணக்கம் தமிழ்.